அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 14. பாடல் முடியும் வரை இருவர் பார்வையும் எங்கும் திரும்பவில்லை. நண்பனின் பாடலை கேட்டு ஆகாஷ் பிரமித்து விட்டான். அரங்கமே ஒரே ஆரவாரம். கீழே இருந்த ஆண்கள் கத்தி ஆர்ப்பரித்தனர் என்றால் பெண்கள் ருத்ரா ஐ லவ் யூ என்று கத்தி ஆரவாரம் பண்ணினர். இதை கேட்டு ஆருணிதா சட்டென்று திரும்பி முறைத்துப் பார்த்தாள். என் பொருளை நீ எப்படிடி சொந்தம் கொண்டாடலாம் என்ற பொருள் பொதிந்திருந்தது அவள் பார்வையில். கீழே இறங்கி வந்த ருத்ரன் ஓரமாக போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்த ஆருவிடம் வந்தான். சுற்றி அனைவரையும் பார்த்துவிட்டு அவள் அருகில் குனிந்தவன் அவள் காதில் குட்டி பின்னாடி வாடி என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அவன் குனிந்து அவள் காதில் பேசும்பொழுது அவன் மீசை முடி அவள் காதில் உரசியது அவளுக்கு ஜிவ்வென்று இருந்தது. நித்யாவிடம் வாஷ்ரூம் செல்வதாக சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள். செல்லும்போது எதிரே வந்தவன் இவளை இடித்து விட்டான். வேகமாக பதறி விலகியவளிடம் ஐ எம் சாரி என்று கூறினான். அவனும் ஃபைனல் இயர் படிப்பவன்தான். பெயர் ராஜா. ஆளும் பெயருக்கு ஏற்ப ராஜா போல்தான் இருப்பான். பார்க்கத்தான் ராஜா போல் இருப்பான். புத்தியோ சபல புத்தி. அனைவரிடமும் வலியும் குணம் கொண்டவன். இவளை பார்த்த வினாடியில் இருந்து இவனின் மனம் எப்படியாவது இவளை அடைய வேண்டும் என்று முடிவு எடுத்தது. இதை அறியாத பேதை ருத்ரனை தேடி சென்றாள். அங்கே இருட்டாக இருந்ததால் இவள் கொஞ்சம் பயத்துடனே நின்றாள். என்னங்க என்னங்க என்று இருமுறை அழைத்தாள். பயத்தில் வியர்க்க ஆரம்பித்தது. கை கால் எல்லாம் சில்லிட்டது. என்னங்க என்று உச்ச பயத்தில் மிக மெதுவாக அழைக்க திடீரென்று ஒரு கரம் இவளின் வலது கையை பிடித்து இழுத்தது. பயத்தில் கத்த போனவள் வாயை கரம் ஒன்று மூடியது. வியர்வை முகத்தில் வலிய உடலெல்லாம் நடுங்க கண்ணில் இருந்த கண்ணீர் மெதுவாக இறங்கியது. தனது இடது கையால் அவளின் இடையை வளைத்தவன் அவள் வாயில் உள்ள கரத்தினை விலக்காமலேயே அவளின் காதருகே குனிந்தான். குட்டியை பயந்துட்டியா என்று மெல்லிய குரலில் கேட்டான். அக்குரலில் தன்னிலை அடைந்தவள் டக் என்று கண்களை திறந்தாள். நான் தான் உன்னோட என்னங்க என்று இதழில் மெல்லிய சிரிப்புடன் கூறினான். ஒரு ஆடவனிடம் இவ்வளவு நெருக்கம் அவளுக்கு புதுவித அவஸ்தையை ஏற்படுத்தியது. அவள் மெதுவாக நெளிய ஆரம்பித்தாள். ருத்ரனின் கை இடம்பெயர ஆரம்பித்தது. இருவர் உடலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டன. ருத்ரனுக்கு உடலில் ஒரு குறுகுறுப்பு. அவனால் இதை தாங்கவே முடியவில்லை. அவனின் வலது கையை எடுத்து அவளின் பின் தலையில் வைத்து முடியை இறுக பற்றினான். பெண் அவளின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. ஐ லவ் யூ குட்டி என்ற ருத்ரன் தன் இதழ்களை ஆருணிதாவின் இதழ்களோடு பொருத்தினான். நீத்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவளின் 2 கரங்களும் மெல்ல உயர்ந்து ருத்ரனின் சட்டை காலரை இறுக பற்றி கொண்டது. இருவருக்கும் எங்கோ வானத்தில் பறப்பது போல் இருந்தது. முத்தம் நீண்டு கொண்டே போனது. பின் அவள் மூச்சு காற்றுக்கு தவிக்க சற்று இடைவெளி விட்டவன் மீண்டும் அவள் இதழில் கவிதை எழுதத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து அவள் இதழில் இருந்து விலகியவன் 2 கைகளாலும் அவளை சுற்றி வளைத்து இறுக அணைத்து கொண்டான். ஓய், என்ன பிடிச்சிருக்கா? சொல்லு, ஏன் அமைதியாக இருக்க? அவ்வளவுதான். அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். கண்கள் 2லும் கண்ணீர் பெருகிக்கொண்டே இருந்தது. அவன் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவள் அழுகை நின்றபாடில்லை. ருத்ரனின் மார்பில் முகம் புதைத்து அவனின் முதுகுப்புறம் கைகளை செலுத்தி சட்டையை இறுக பற்றி கொண்டாள். அவளின் இந்த செயல்களில் அவள் உள்ளத்தின் காதலை உணர்ந்தான் ருத்ரன். என்ன பிடிக்கலே அடி என்று கரகரத்த குரலில் கேட்டான். அந்த வார்த்தையில் கண்களை திறந்தவள் அவன் கண்களை பார்த்து கொண்டே இல்லை என்பது போல் தலையாட்டினாள். அப்போ பிடிச்சிருக்கா என்பதற்கும் தலையை மேலும் கீழும் ஆட்டினாள். அவ்வளவுதான். அவளை இறுக அணைத்தவன் அவள் முகத்தில் முத்தமழை பொழிந்து விட்டான். அவள் இவனை நேசிப்பாளா என்று தெரிவதற்கு முன்பே அவளின் பால் பைத்தியமாயிருந்தவன் இப்போது அவளின் நேசத்தை தெரிந்த பின் உச்சநிலை காதலில் விழுந்தான்.
அவளின் முகம் தெளிவில்லாமல் இருப்பதை பார்த்தவன் அவளை விட்டு விலகி நின்று, என்னாச்சுடா என்று கேட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ரொம்ப பயமா இருக்கு, உங்க வீட்டில் என்னை ஏற்றுக்குவாங்களா என்று கேட்டாள். கண்களில் உள்ள கண்ணீர் விழவா வேண்டாமா என்ற நிலையில் இருந்தது. என்னை ஏமாத்திர மாட்டீங்களே என்று கேட்டிருந்தால் அவன் உயிரே அவனை விட்டு சென்றிருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டது அவளின் பயத்தை அவனுக்கு உணர்த்தியது. அவள் கைகளை இறுக பற்றியவன், என்னோட சந்தோஷம்தான் என் ஃபேமிலிக்கு முக்கியம், அவங்களுக்கு உன்னை கண்டிப்பாக பிடிக்கும் என்று கூறினான். அதில் மனம் தெளிந்தவள் அவனை பார்த்து புன்னகை செய்தாள். அவனின் பார்வை மாற்றத்தை கவனித்தவள் கீழே குனிந்து தன்னை பார்க்க அவள் முகம் செவ்வானமாய் சிவந்து போனது. சேலையை மேலே சரி செய்தவள் இடுப்பின் பகுதியையும் மறைத்துவிட்டு தலைகுனிந்த வண்ணம், நான் கிளம்புகிறேன் என்று கூறினாள். அவனிடமிருந்து பதில் வராமல் போகவும் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். வீட்டுக்கு என்கூட பைக்கில் வர்றியா என்று கேட்டான். வேண்டாம் வேண்டாம் என்று பதட்டப்படவும் அவன் முறைத்தான். ப்ளீஸுங்க, இப்போதைக்கு எதுவும் வேண்டாமே என்று கண்களை சுருக்கி தலை சாய்த்து கேட்கவும் ருத்ரன் கவுந்து விட்டான். சரி போ என்று கூறவும் சிரித்த முகமாக கிளம்பினாள். சிரித்த முகமாக ஆருணிதா வருவதையும் அவள் பின்னே விசிலடித்தபடி ருத்ரன் வருவதையும் பார்த்த நேகாவின் கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் பளபளத்தது. ரொம்ப அமைதியானவள் நம் விஷயத்தில் இருந்து விலகி விடுவாள்னு நினச்சா எனக்கு குழி வெட்டி அதிலேயே என்னை போட்டு மூடி விடுவா போல இருக்கே. இனி சீக்கிரம் ஏதாவது செய்து இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இப்படியே விட்டால் ருத்ரனை தலைமுழுகிட வேண்டியதுதான். என்ன செய்யலாம் என்று தீவிரமான சிந்தனையில் இறங்கினாள் நேகா. ருத்ரனும் ஆருணிதாவும் தங்களை மறந்து காதல் வானில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தனர். ஆருணிதா ருத்ரனை நம்பினாள். அவன் காதலில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை அவளிடம். இனிமேல் ருத்ரனை பற்றியோ அல்லது அவனது காதலை பற்றியோ யார் என்ன கூறினாலும் நம்ப மாட்டாள். தன் மேல் சந்தேகம் கொள்வாளே தவிர அவனை எக்காரணத்திற்காகவும் சந்தேகிக்க மாட்டாள். அப்படி ஒரு நிலை வந்தால் அவள் உயிரினை விட்டு விடுவாள். ருத்ரனும் ஆருணிதாவும் தங்கள் காதலை வளர்த்து கொண்டே போயினர். எல்லார் போலவும் ஊர் சுற்றுவது, கைகளை கோர்த்து கொண்டு கதை பேசுவது என்றெல்லாம் இல்லை. ஒரு பார்வை, புன்னகை, இது மட்டுமே இவர்களின் காதலை விருட்சமாக வளர்த்தது. ருத்ரன் ஆருணிதாவின் மேல் உயிரே வைத்திருந்தான். அவளுக்காக உயிரை விடவும் துணிவான். அப்படி ஒரு நிலையில் இருந்தான். இப்படியே நாட்கள் சென்றது. இன்னும் 1 மாதத்தில் ருத்ரனின் படிப்பு முடிந்துவிடும். ஆருதான் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாள். மனதில் ஏதோ பாரம் ஏறிக்கொண்டே சென்றது. ருத்ரனின் நிலை சொல்லவே வேண்டாம். அவன் இனி அவளை பார்க்க முடியாது என்று நினைக்கவே பயந்தான். ஒரு நாளைக்கு குறைந்தது 10 தடவை அவளை பார்க்க வந்துவிடுவான். யாரும் மரியா வண்ணம் 10 முத்தமாவது அனுப்பிவிடுவான். இப்படி செய்யாதீங்கள் என்று ஆரு சினுங்குவாள். தொடதான் விடமாட்டேங்கிற, இப்படி தொடாமல் கிஸ் பண்ணாலும் தப்புன்னு சொல்கிற, அப்போ நான் என்ன தாண்டி பண்ணுறது என்று புலம்புவான். டி சொல்லாதீங்கள். அவளை பார்த்து முறைப்பான். அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாதவள் குனிந்து கொள்வாள். என் பொண்டாட்டி, நான் டி சொல்கிறேன், உனக்கு என்னடி ப்ராப்ளம் என்று திட்டுவான். இவள் கண்களை சிமிட்டாமல் அவனையே பார்ப்பாள். இதுதான் ருத்ரன். தன் காதல், பாசம், அன்பு அனைத்தையும் கோபமாக தான் காட்டுவான். ஆனால் அவன் அன்பு தூய்மையானது. கோபமுள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும். இப்படியே சந்தோஷமாக இருப்பது கடவுளுக்கு பிடிக்கவில்லை போல். தனது விளையாட்டை இவர்கள் வாழ்வில் விளையாட ஆரம்பித்து விட்டான். ருத்ரன் அவளை தனியே வெளியே செல்வோமா என்று பல முறை அழைத்து விட்டான். ஆனால் அவள் அதற்கெல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை. கல்லூரியில் சந்திப்பது, ஓரிரு வார்த்தைகள் பேசுவதோடு சரி. விடுமுறை நாட்களில் அவள் வேலை செய்யும் கடையை சுற்றி சுற்றி வருவான். அவனை பார்க்க பாவமாகத்தான் இருக்கும். ஆனால் திருமணத்திற்கு முன்பு இதெல்லாம் தவறு என்று நினைப்பவள் இவள். அதைவிட அவளின் பயந்த சுபாவமே ருத்ரனிடமிருந்து அவளை தள்ளி நிறுத்தியது. ஆருவின் ஆசைக்கு இணங்க ருத்ரனும் தள்ளியே இருப்பான். இன்னும் 1 மாதம்தான் இருக்கு, என்ன செய்யலாம் என்று பலவாறாக யோசித்த ருத்ரன் தனது கல்லூரி முதல்வரிடம் பேசி ஒரு சுற்றுலா பயணத்தை ஏற்பாடு செய்தான். கல்லூரியின் ஸ்டூடெண்ட் சேர்மன் என்பதால் இவனின் கூற்றை முதல்வர் ஏற்றுக்கொண்டார். கடைசி வருடம் படிப்பவர்கள் தங்கள் நண்பர்களுடன் மகிழ்வாக இருப்பதற்கும்
முதலாம் ஆண்டு மாணவர்கள் சுற்றுலா இன்பத்துடன் முதல் வருடத்தை முடிக்கட்டும் என்றும் தன்னால் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி பயணத்திற்கு ஏற்பாடு செய்தான் பிராடு. 3 நாட்கள் தொடர்ந்து அரசு விடுமுறை வருவதால் அந்த 3 தினத்தையே சுற்றுலா செல்வதற்கென்று தேர்வு செய்தனர். கேரளா செல்வதாக தேர்வு செய்யப்பட்டது. சுற்றுலா வருபவர்கள் எல்லாரும் பெயர் கொடுத்து விட்டனர். ருத்ரன் தான் எல்லா வகுப்பிற்கும் சென்று பெயர் எழுதிவிட்டு வந்தான். அவள் வகுப்பறைக்கு ஒவ்வொரு முறை செல்லும் போதும் இவன் பார்வை அவளை மொய்க்கும். ஆனால் ஆரவோ குனிந்த தலை நிமிர மாட்டாள், பெயரும் கொடுக்க மாட்டாள். ருத்ரன் தான் பல இடர்பாடுகளுக்கு மத்தியில் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தான் என்று அவளுக்கு தெரியாது. அதனால் அவள் இந்த சுற்றுலாவை விரும்பவில்லை. இன்னொன்று, 2 நாட்களாக அவளின் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் ஆருவின் மனம் சுற்றுலாவை பற்றியெல்லாம் சிந்திக்கவில்லை. பொறுத்து பார்த்த ருத்ரனுக்கு கோபம் வந்துவிட்டது. அன்று மாலை அவளிடம் வந்தவன், உன் கூட தனியா பேசணும், காலேஜ் முடிந்ததும் ஆடிட்டோரியம் பின்னாடி வா என்று கூறிவிட்டு அவள் முகத்தை கூட பார்க்காமல் சென்று விட்டான். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை கேட்கவும் இல்லை. கல்லூரி முடிந்ததும் அவனை சென்று சந்தித்தவள் அமைதியாக நின்றாள். ருத்ரனும் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான். அவள் எதுவும் பேசுவதாக தெரியவில்லை. சிறிது நேரம் அவளையே பார்த்தவன் அவள் வாயை திறக்க மாட்டாள் என்று தெரிந்து பேச ஆரம்பித்தான். ஏன் டூருக்கு பேர் கொடுக்கல? அவள் நிமிரவே இல்லை. ஒன்னதான் காது கேட்குதா இல்லையா? பதில் இல்லை. நிமிர்ந்து பாருடி. மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஏன் பேர் கொடுக்கல? நான் வரலைங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டு குனிந்து கொண்டாள். ஏய், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வாயை மூடுறியா? முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. பேர் ஏன் கொடுக்கல? இல்லை வர. வாயை மூடுடி. ருத்ரனுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் காலில் விழுந்து இவன் காலில் விழுந்து சொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி இந்த டூருக்கு அரேஞ்ச் பண்ணா அசால்ட்டாக வரலங்கிற. நீ வர்ற. அப்படி நீ வரலன்னா என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும் என்று கோபமாக கூறினான். நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு நிற்கிற என்றவன் அவள் தாடியை இறுக பற்றி அவள் முகத்தை உயர்த்தி தன் முகம் காண செய்தான். அவள் கண்களில் என்ன கண்டானோ வேகமாக கைகளை விலக்கினான். வேகமாக வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அதன் பின்னர் அவளிடம் ருத்ரன் பேசுவதே இல்லை. எதையாவது பேசி அவள் மனதை நோகடித்து விடுவோமோ என்று பயந்தே பேசவில்லை. ஏன் 2 நாட்கள் அவள் கண்களில் படவே இல்லை. ருத்ரனின் முகத்தை பார்த்து எதுவோ சரியில்லை என்று நினைத்த ஆகாஷ், என்னடா மச்சி முகமே சரியில்லை என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் நல்லாதான் இருக்கேன் என்று சலிப்பாக கூறிவிட்டு வானத்தை வெறித்தவாறு அமர்ந்திருந்தான் ருத்ரன். பொய் சொல்லாத மச்சி, பிடிக்கலன்னா சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. நீ வேற ஏன்டா என்னை நோகடிக்கிற? கொஞ்சம் மனசு சரியில்லை. சரி, பஸ்ஸு எப்போ கிளம்புதுடா? எத்தனை மணிக்கு காலேஜ் வரணும்? சரியாக 8 மணிக்கு கிளம்புதுடா. ருத்ரா வரும்போது என்னை பிக்கப் பண்ணிக்கோ. இல்லைடா, நான் வரலை, நீ போயிட்டு வா என்று கூறினான் ருத்ரன். ஆகாஷ் பலவிதமாக ருத்ரனை சமாதானப்படுத்தி அவனை சம்மதிக்க வைத்தான். சரி சாமி, வர்றேன், பேச்சை கொஞ்சம் நிறுத்துறியா என்று ருத்ரன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். இரவு 7:30 மணிக்கு ருத்ரனும் ஆகாஷும் கல்லூரிக்குள் வந்துவிட்டனர். ஆகாஷ் கலராக வந்திருந்த பெண்களை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். ஏனோ தானோவென்று வந்திருந்தாலும் அத்தோற்றத்திலும் கவர்ச்சியாக இருக்கும் ருத்ரனை நேஹா தன் பார்வையால் விழுங்கிக் கொண்டிருந்தாள். ருத்து, என்கிட்ட இருந்து உன்னை யாராலும் பிரிக்க முடியாது. நீ எனக்கு மட்டும்தான். ஐ லவ் யூ ஸோ மச் டியர் என்று மனதில் ருத்ரனுடன் பேசிக்கொண்டிருந்தாள் நேஹா. இனி இந்த நேஹாவோட ஆட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. ருத்ரன் இந்த நேஹாவுக்கு மட்டும்தான். இடையில் யாராவது வந்தா அவங்க விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று வன்மத்தை வளர்த்து கொண்டிருந்தாள் நேஹா. 2 நாளுக்கு முன்பு நேஹா கல்லூரியில் விடுமுறை எடுத்துக்கொண்டு பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு நன்கு மேக்கப் போட்டுக்கொண்டு ருத்ரனின் வீட்டிற்கு சென்றாள். உள்ளே வரலாமா என்று ஒன்றும் தெரியாத பாப்பா போல் முகத்தை வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தவள் ருத்ரனின் பெற்றோரை பார்த்ததும், வணக்கம் அங்கிள், வணக்கம் ஆண்டி என்று கூறி
இருவர் கால்களிலும் சாஷ்டாங்கமாய் விழுந்து எழுந்தாள். இவளின் இந்த செயலிலேயே ருத்ரனின் பெற்றோர் கவிழ்ந்து விட்டனர். எங்கள் பொண்ணு ரொம்ப அழகா அடக்கமாக இருக்காங்கல்ல, நம்ம பையனுக்கு இவளை மாதிரி ஒரு பொண்ணு தாங்க கட்டி வைக்கணும் என்று ருத்ரனின் தாய் ருத்ரனின் தந்தையின் காதில் முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டார். லோகு, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கியா? முதல்ல இந்த பொண்ணு யாரு, எதுக்கு வந்திருக்கான்னு கேட்போம். நான் ஒன்று சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டீங்களே என்று வாய்க்குள் முணுமுணுத்தவர் நேகாவை பார்த்து சிரித்தார். வணக்கம்மா, உட்காரம்மா. யாருமா நீ என்று கேட்டனர். ஆன்ட்டி, என் பெயர் நேகா என்று தன் குடும்ப பின்புலத்தை பற்றி கூறினாள். சரிம்மா, சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி 2 பேரும் என்னை மன்னிக்கணும். மன்னிப்பெல்லாம் எதுக்குமா, நீ விஷயத்த சொல்லு. ஆன்ட்டி, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. தயங்காமல் சொல்லுமா. ரொம்ப நல்லவள் போல் முகத்தை வைத்து கொண்டவள். நானும் சொல்லுமா. நானும் உங்கள் பையன் ருத்ரனும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம் என்று கூறியவள் தலையை குனிந்து கொண்டாள். இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின் மெதுவாக இருவரையும் பார்த்த நேகா, ஆமாம் அங்கிள், நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் உயிருக்கு உயிராக விரும்புகிறோம். எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் உங்ககிட்ட சொல்லி ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம்னு வந்தேன் என்று தன் விஷத்தை கக்க ஆரம்பித்தாள். இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லி பெர்மிஷன் வாங்கிடலாம்னு வந்தேன். ருத்ரனுக்கு கூட நான் இங்கே வந்தது தெரியாது. ஏங்க, இங்கே பார்த்தீங்களா, நம்ம பையன் பேர் ருதுவான். நம்ம கூட இப்படி கூப்பிட்டதில்லை என்று லோகுவை தன் பார்வையால் அடக்கினார். பெரியவங்க மனசை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அதே சமயம் ருத்ரனையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்கு சம்மதம்னா நீங்கள் சொன்னால் எங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க என்று தனது ஒவ்வொரு எண்ணங்களையும் வெற்றியின் வழியில் நடத்தி கொண்டிருந்தாள் நேகா. ருத்ரனும் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று மாயாஜாலமாக பேசி ருத்ரனின் பெற்றோரை சம்மதிக்க வைத்து விட்டாள். இவள் பேசியதில் மயங்கிய ருத்ரனின் பெற்றோர்கள் தங்கள் சம்மதத்தை தெரிவித்து விட்டனர். அது மட்டும் இல்லாது கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறோம் என்று வாக்களித்தனர். நல்ல குடும்ப பெண் தங்களுக்கு மருமகளாக வரப்போகிறாள் என்றும் மகிழ்ந்தனர். இங்கு சுற்றுலா செல்வதற்காக அனைவரும் வந்துவிட்டனர். 2 பேருந்தில் சீனியர் ஜூனியர் என இருவரும் கலந்து அமர்ந்திருந்தனர். ஆகாஷ் ருத்ரனின் பேக்கையும் எடுத்துச் சென்று ஒரு பேருந்தில் வைத்துவிட்டு கீழே இறங்கினான். மச்சி, ஏன்டா இன்னமும் உருன்னே இருக்க? வண்டியில் வந்து ஏறடா. இல்லைடா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அப்படியே நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்குடா. என்னுடைய இயல்பில் இருந்து நான் எவ்வளவு மாறி இருக்கேன்னு தெரியும் தானே உனக்கு? முடியலடா என்று சொன்ன ருத்ரனின் விழிகளில் கண்ணீரின் தடம். நண்பனின் இந்த தோற்றத்தினை கண்ட ஆகாஷின் மனதிலும் வலி. எப்படி இருந்தவன் இவன் என்று தன் நண்பனுக்காக வருந்தியவன் விடுடாமச்சி என்று கூறிவிட்டு திரும்பினான். அங்கே ஆருணிதா வெள்ளை நிற சுடிதாரில் தலைமுடியை சிறிய கிளிப் போட்டு தோளில் பையை மாட்டிக்கொண்டு ஓடி வந்தாள். அவள் முகத்தில் ஒரு பதற்றம். ஓடி வந்தவள் அங்கே நின்ற ருத்ரனை பார்த்துவிட்டு தயக்கமாக நின்று ஏக்கமாக அவன் முகம் பார்த்தாள். ஆனால் ருத்ரனோ பேயடித்ததைப் போல் நின்றிருந்தான். ருத்ரா, என்னடா என்று திரும்பிய ருத்ரனின் கண்கள் அப்படியே நிலைகுத்தி நின்றது ஆருணிதாவை பார்த்து. இவ்வளவு நேரம் எவள் வரமாட்டாள் என்று ருத்ரன் புழுங்கிக் கொண்டிருந்தானோ, அவளை பார்த்தவுடன் சோகம் எல்லாம் கோபமாக உருமாற அவளை பார்த்து முறைத்தவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். நொடி நேரம்தான் இருவரின் கண்களும் சந்தித்து கொண்டாலும் ருத்ரனின் கண்களின் கண்ணீரை இவளால் உணர முடிந்தது. அதே நேரம் ஆருவின் தவிப்பை ருத்ரன் உணர்ந்து கொண்டான். இருந்தாலும் அவனுக்கு கோபம். ருத்ரன் எழுந்து பேருந்தின் முன்புறம் சென்று டிரைவருடன் பேசி கொண்டிருந்தான். நித்யா பக்கத்தில் உள்ள பேருந்தில் இருந்து இறங்கி வந்தாள். நீத்து வந்துட்டியா என்று கேட்டு தோழியை கட்டி கொண்டவள், அந்த பஸ்ஸில் இடம் இல்லை, பஸ் எடுக்க போகிறாங்களாம், என்ன பண்ணலாம் என்று ஆருவிடம் கேட்டாள். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நித்யா இறங்கி வேகமாக ஓடி வரவும், ஆத்தி, இவ எதுக்கு இப்படி ஓடி வரா? வர்ற வேகத்தை பார்த்தா குட்டியை தூக்கிட்டு போயிடுவா போலையே என்று பயந்தவன் கேஷுவலாக வர மாதிரி ஆறு பக்கம் வந்தவன்,
பாவமாக ஆகாஷை பார்த்தான். நண்பனின் பயத்தை புரிந்தவன் நித்யாவை பார்த்து, ஜூனியர், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த பாப்பாவை நான் பத்திரமா இடம் பிடிச்சி உட்கார வைக்கிறேன். முடிந்தால் அப்புறமா உங்களுக்கும் ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணி உங்களை கூப்பிடுகிறேன். சீக்கிரம் போங்க, பஸ் எடுக்க போகிறாங்க என்று கூறினான். பாப்பா உள்ள வாமா என்று ஆர்வை அழைத்து கொண்டு சென்று ஒரு இருக்கையில் அமர வைத்தவன் அவள் இடப்பக்கம் உள்ள இருக்கையில் ஜன்னலோரமாக அமர்ந்தான். ஆறு அமர்ந்திருந்த சீட்டில் அவள் மட்டுமே அமர்ந்திருந்தாள். அவள் பக்கத்து இருக்கை காலியாக இருந்தது. அதேபோல் ஆகாஷ் இருக்கைக்கு பக்கத்தில் உள்ள இடம் காலியாகத்தான் இருந்தது. பெண்கள் அனைவரும் முன்னால் அமர்ந்திருந்தனர். பின்னாடி முழுவதும் ஆண்கள். அதனால் ஆறு அமர்ந்திருந்த இருக்கைக்கு யாரும் வரவில்லை. இது முழுவதும் ஆகாஷின் பிளான் தான். நேஹா பக்கத்தில் உள்ள பேருந்தில் இருந்தாள். காரணம், ருத்ரன் அந்த பேருந்தின் வெளியே நின்றதால் அவன் அதில்தான் ஏறுவான் என்று எண்ணியவள் அந்த பேருந்தில் ஏறி செட்டில் ஆகிவிட்டாள். ஆனால் கடைசி நொடியில் ருத்ரன் இந்த பேருந்தில் ஏறிவிட்டான். அதே நேரம் தேவதை போல் வந்த ஆருவை கண்ட ராஜா பித்தனாகி போனான். இந்த டூர் முடிஞ்சு வரும்போது நானும் அவளும் லவ்வர்ஸாக தான் வரணும். வருவோம். 2 பேரும் ஒரே சீட்டில் உட்கார்ந்து என் தோளில் அவள் சாய்ந்து தூங்கிட்டு வரணும் என்று கற்பனை உலகில் இருந்தான். ஆறு அமர்ந்திருந்த சீட்டுக்கு பின் சீட்டில்தான் ராஜா அமர்ந்திருந்தான். ஜன்னல் கண்ணாடியில் தெரிந்த அவளின் பிம்பத்தை பார்த்து ரசித்து கொண்டு வந்தான். இதை எதையும் அறியாத பேதை பெண்ணோ வாசலையே ஏக்கமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். நேஹா மற்றும் ராஜாவின் சதியில் இருந்து ஆருவை ருத்ரன் மீட்பானா? ஆருணிதா ருத்ரன் காதல் கதை தொடரும்.